பிரியாணி கடைய மதுரை கிச்சனா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெக் பீஸோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயாவை கூப்பிட்டுட்டு ஒரு அவுட்டோர் வந்து போக போகிறோம். அவுட்டோர்னா எங்கேயும் இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கொஞ்சம் மூட்டு வழியாக இருக்கு ஆயாவுக்கு. இல்லை மைக் ஏதோ ஒரு ஆயா புடவை கட்ட ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு ஆயாவை சில்லா பேசி பண்ண போறோம். இடத்த வாங்கலான்னு இருக்கும். என்டர்டைன்மெண்ட் ஆயாவோட அந்த வீடியோல பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனா அப்படியே எங்க ஆயா வந்து கைட்டு ஃபுல்லா காது ஃபுல்லா இருக்கு. எதனா ஒண்ணு பேசி நெக்லஸ் இது சொல்லி எதனா ஒண்ணு பேசி ஏதோ பண்ணலாம் பிளான் போட்டு ஆயா வந்து நம்மள பண்ணுதான் ஆயா சட்டு இப்ப குளிச்சுட்டு வர போறாங்க. ஆமா, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்துட்டு குளிச்சுட்டு வர வரைக்கும் குளிக்கிற வீடியோ மகளே அவன் சொல்ற மாதிரி எல்லாம் வந்து ஐபோனுக்கு ஒரு ஆயா கிட்ட ஒரு பிட்டு போட்டா ஆயா வந்து ஐபோனை விட அதை விட அதிகமா மாடல் கேக்குறாங்க. ஒரு பிராண்ட் ஐபோன் பாருங்க பையன் வந்து ஒரு பிராண்ட் நம்ம கிட்ட ஐபோன் 15 ப்ரோ விவோ பிராண்டுங்க. நம்ம என்ன பண்றது, நம்ம ஆயா கிட்ட வந்து ஐபோன் வாங்க பிளான் போட்டா ஆயா நம்ம கிட்ட வந்து பொண்ணு வாங்க பிளான் பண்ணுது. பொன் நகை. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கிளம்புறோம். தேசூர்ல ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட் வந்துகிட்டு இருக்கு. பிரியாணி கண்டினியூ. பரோட்டா சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. பிரியாணி வெயிட்டா இருக்கும், செம்ம கடை. இது மட்டும் இல்லாம கரெக்டா 11 o'clock ஆரம்பிப்பாங்க. ரைஸ் கடை 12:30 வந்து பிரியாணி காலிடும். ஒரு 50 கிலோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 50 25 கிலோ முடிஞ்சா 100 கிலோ வந்து ஃபிஷ் வந்து வாங்க பாக்கலாம். ஹண்டிங் இருக்கு. டுடே ஃபார் ஹண்டிங் தூண்டில் பையிங் ஃபார் தேசூரின் டே 3 vlog வந்து நல்லா போகும். டே 3 இல்லங்க, vlog என்னன்னா டே 1 டே 2 மாதிரி போடுறோம். ஆனா vlog வந்து ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு ஸ்டார்ட் பண்றேன். பை பை. எத்தனை மீன் பிடிச்சிருக்கிற இதுல? 5 மீன். என்னடா மீன் தூண்டி காட்டு ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி தூண்டி இல்ல 5 மீன் பிடிச்சிருக்கா பெரிய விஷயம். அடுத்த யூடியூபர் சிண்டிங் நேம் என்ன தம்பி? தம்பியோட நேம் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறேன். ஆயாவதான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்காங்க. ஆயா மகளிர் தொகை எல்லாம் வருதா? மகளிர் தொகை 1000 ரூபாய் போறாங்க வருதா? இப்ப அந்த 1000 ரூபாய் அவன் கேக்குறான். அவன் வரணும் எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுத்து இவனே வாங்கிப்பான். அக்கௌண்ட் மட்டும் மாத்திக்குமா ஆயா? ஓடிபி மட்டும் சொல்லாயா? எல்லாத்தையும் வந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு யாருப்பா? எங்களுக்கும் ஆயா பாரு. ஆயா உனக்கு அஜி பிடிக்குமா என்ன பிடிக்குமா? என்ன யாருக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லு. அந்த பேச்சு பிடிக்குமா என்ன பிடிக்குமா சொல்லு. சரி, யாரு அஜி பிடிக்குமா என்ன பிடிக்குமா? இதான் பொருள் டக்குன்னு சொல்லு. சொல்ல போதும் ஆயா நீ சொல்ல. யாரு ஒரே சொல்ல போறாங்க. ஜூஸ் பாட்டில்லாம் 10 ரூபா ஜூஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து குத்துப்புட்டு இவ்வளவு இதெல்லாம் கூட 10 ரூபா ஜூஸ். ஆயா உன் கண்ணை யாரு பாத்துக்கீங்க கடைசி வரைக்கும்? ஆயா
உடாயா அப்பதான் நீ நல்லா இருக்க. ஆயா கண்ணுல உண்மையிலே தண்ணி வருது guys. ஆயா அழுவாத. ஆயா, அழுவாதயா, emotional எல்லாம் வேணாயா. நாங்க இருக்கோம். ஆமா நாங்க என்னைக்கும் வந்து இருமாயா வந்து யாருக்கிட்டே வந்து வச்சிருவாங்க போகுது guys. ஆயா ஹாப்பியா இருக்கும்போது ஆயா கூட தாத்தா இல்லாத ஒரே நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஆயா கிட்ட போய் இந்த ஆசீர்வாதம் வாங்குங்கடா. ஆசீர்வாதம் வாங்க. ஆயா ஆசீர்வாதம் பண்ண ஆயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண ஆயா நீ. எல்லாரும் கல்யாணம் ஆக போகுது. எல்லாருக்கும் இல்ல சந்தோஷத்துக்கு இப்ப போகணும். அதனால கல்யாணம். ஆயா ஆமா எல்லாரும் 30 வயசு பாலாஜி ஏய் சாவச்சுடா எனக்கு சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆயா வந்து 1 month பாருங்க இங்கே ஏன் பார்க்க சொல்லுப்பா. டிராவல் ஷாப்ஸ் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை. தேங்க்யூ ஸோ மச். ஆமா ஆயா திடீர்னு வரானுங்க திடீர்னு போறானுங்க. அஜி பை கூட அப்படிதான் ஆயா திடீர்னு வரான் திடீர்னு பாடி போறான். செக்கப். ஆமா ஆமா எவ்வளவு வச்சிருக்க? வீடியோ என்ன 4000 ரூபாய் இருக்குது. ஆயாக்கு தான் என் காசு மொத்தம். 4000 ரூபாய். ஆயாக்கு தான். இவன் மூஞ்ச பார்த்தா போயிட்டு செய்யற மாதிரி தெரியுதா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க இவன் செய்வான்னு தெரியுதா? என்னென்ன உடல்நிலை சரியில்லையோ எல்லாத்தையும் அதான் நீ செக்அப் பண்ண போறோம். உனக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? நீ ஃபுல்லா மட்டன் பிரியாணியா? நீ ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறது சந்தோஷ் தான் வந்து நீ நீ 4000 ரூபாய் இருக்கு. ஆயாவுக்கு வந்து ஃபுல் செக்அப் பாடி செக்அப் அண்ட் கால் வலி ஏதோ சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லா பாருங்க. அண்ட் கார்ல வந்து இவ்வளவு லிமிடேஷனா எடுக்கும் போது எடுக்க முடியுது. அண்ட் அங்கே போய் இறங்கிட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் பார்த்துட்டு அங்கே ஒரு சில கடைகள்லாம் வந்து இருக்கு ஃபுட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்துட்டு கண்டுபிடிப்போம். ஓகே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கிட்ட கொடுக்கக்கூடாது என்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். சரியா? பித்தளை செய்யணும். சரி விடாயா அவனா முதல் தான் கேட்பான். நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்றைக்கும். ஓகேவா? இங்கே ஒரு ஃபேமஸான இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ரெகுலராகவே வந்து இங்கே கூட்டமாக இருக்கும். ஆயா இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். சரி ஓகே. ஆயா வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆயா வந்து பார்த்ததுக்கப்புறம் மீதியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கடைகள் இருக்குது இங்கே. அந்த கடையை வந்து ஷூட் பண்ண போகணும். என்ன சொல்லணும்? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த ஊரு? திருமால்பாடி. அங்க குழந்தைங்களா சளியெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. நல்லா பார்ப்பாங்க. என்ன மாத்திரை கொடுப்பாங்க? மருந்து கொடுப்பாங்க. மாத்திரை மருந்து நாட்டு மருந்து இல்லை. ரொம்ப நாளாக தான் ரொம்ப நாளாக பண்ணுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்கடா எடுத்து போட்டோம். நல்லா செய்யறாங்க. பீஸ் வந்து பீஸ் வந்து அது ஏற்ற மாரி நோவுக்கு ஏற்ற மாரி சும்மா வந்து 150 ரூபா. சரியாயிடுமா? அருமையாயிடும். சளி இருமெல்லாம் எல்லாம் சரியாயிடும். நாட்டு மருந்து கொடுக்குறாங்க. நம்ம 10 வயசு வரைக்கும். ஓகே ஓகே. ஒரு வயசுல இருந்து ஏதோ கேமரா எடுக்கிறாங்க. திருமால்படி அந்த குழந்தைங்களா சளி இது அந்த ஹாஸ்பிட்டல் எதுனா போட்டோம். இதை போய் லென்த் வீடியோவில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஓகே தாத்தா தேங்க்யூ தாத்தா. அருமையா செய்வார். ஒரே டாக்டர் பேர் அவர் பேரு நம்பெருமாள். சரி ஓகேம்மா. ஆயா வந்து பதட்டம் ஆயிடுறாங்க. ஒன்றும் இல்லை. இது ஒரு ஏன்னா நம்ம இங்கே வந்தோம் தேசூருக்கு. தேசூர் வந்ததுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்
அப்படியே இது பண்ணிடுறாங்க. என்ன காய் அது? அதெல்லாம் என்ன ஒரு இடத்த பத்தி கேட்கலாம். இப்போதான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆயா பார்த்தீங்கன்னா குட். ஆயாவுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் மாத்திரை அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை, ஃபேமஸான பிரியாணி கடை தேசூரில் வந்து இருக்குது. ரெகுலராக நாங்கள் எப்போ வந்தாலும் அங்கே தான் வருவோம். ஆக்சுவலி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிலை, எம்ஜிஆர் சிலைக்கு அப்படியே அந்த மிக அருகில் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் இருக்குது, தெரியுதா? தேர், தேசூர் தேர் பயங்கரமாக இருக்குது. அண்ட் பிரியாணி கடையில் போயிட்டு மீதியை நான் கண்டினியூ பண்ணுகிறேன். ஆயா பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கூட்டு வந்துகிட்டே இருக்கோம். பிரியாணி கடையை ரீச் ஆயாச்சு. பிரியாணி இருக்குதான். பிரியாணி ஒரு பிடிக்க போகிறோம். மொத்தம் 2 தேர் இருக்கு. பிரியாணி கடையை மதுரை சிவம் அசைக்கும். இப்போ பிரியாணி காபி கேட் கிச்சன், காபி கேட் கிச்சன் கிச்சனா? தம் பண்ணணும். சென்னை ஓகே. லெக் 2 பிளேட் சொல்லிடுறா. அதில் லெக் இருக்கா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெக் பீஸோட பிரியாணி வந்து வச்சாச்சு. அண்ட் இதை தான் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஓகேண்ணா. பரோட்டா வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கினது ஒரு சின்ன பேக்கெட்டாக பயங்கரமாக ரைஸ்லாம் போட்டு வந்து இப்போ லெக் பீஸோடு வந்துருக்கு. மேக்ஸிமம் இங்கே தேசூர் சைடு வந்தோம்னா பிரியாணி வந்து ஃப்ரை பண்ணாமல் போக மாட்டோம். எதுக்காண்டினா இங்கே வந்து டேஸ்ட் வந்து பங்கமாக இருக்கும். அதனால் வந்து ரைஸ் மட்டும் புக்கிங் வர மாதிரி 2 பீஸு 120 பீஸு ஒரு பெரிய சைஸ் லெக்கு. நம்ம தேசூரில் வந்து பிரியாணி வந்து வாங்கிட்டோம். ரெகுலராக வர ஸ்பாட்டு இதுதான் தேசூரில். நம்ம இப்போ நம்ம பார்த்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் பார்த்துருவோம். ஒரு பெக்ஸாக ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வாங்கியாச்சு. ஒரு லெக்கு, பட்டா சைஸ் லெக்கு நம்ம பெருசாக கொடுத்துருக்காப்புல. என்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீசஸ், என்ன ஒரு சிக்கன் பீசஸ்ஸு. பிரியாணி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக வேறு மாதிரி சூடாக இருக்குது. அந்த இந்த இது பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்றப்போ ஒரு 100 ருபீஸுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் ஏறி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம சென்னை சைடு பிரியாணிலாம் வந்து பாஸ்மதி அந்த மாதிரி வந்து இருக்கும். இங்கே வந்து நமக்கு அந்த புல்லட் ரைஸ்ன்றதும் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த சீரக சம்பான்றதும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் பைட் வந்து போயிடலாம். பிரியாணி குவான்டிட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 120 ருபீஸ்க்கு ஒரு பீஸை வச்சுருவோம். முட்டையை வந்து லைட்டாக வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் பைட் வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு செட்டிலான டேஸ்ட்டு தரமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸுக்கு கொடுத்த குவான்டிட்டி வந்து அதிகமாக வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். அது ஓகே மக்கள். தேசூரில் வந்து வந்தீங்கன்னா அந்த சைடு நியர்பை இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மெஜாரிட்டி இப்போ சைடு வருவீங்களான்னு தெரியல. அப்படின்னா இது கொஞ்சம் ஒர்க்கபிளான ஸ்பாட்டு. நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய சேவ் லிஸ்ட்டில் வந்து இருக்கட்டும்.
அண்டு பட்ஜெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து வரப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஓகே பாய். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கோழி வாங்க இடத்துக்கு வந்துட்டோம். பண்ணையிலேருந்தே வாங்குகிறோம் ஃப்ரெஷ். பயங்கரமான பண்ணைங்க தான் நம்ம கோழி வாங்குவோம். 2 கோழி பேசி 3 ரூபா சொன்னார். 150 ரூபா கேட்க போகிறோம். நாங்கள் அவர்கிட்ட 3 ரூபா சொல்லியிருக்காரு கோழி 1 கிலோ. நாங்கள் 150 ரூபா பேச போகிறோம். அது ரேட்டு மட்டும் பாருங்கள். அவ்வளோ கோழி பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெஷ் கோழி ஃப்ரெஷ் சிக்கன் நான் வரப்போகுது. எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாப்பா. எந்த நேரத்திலையும் கட்டி விட்டு போயிடுவாங்க. வந்ததடா அந்த நாள் ஞாபகம் வந்ததடா. रुको जरा सबर करो.